கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழூர்குப்பை கிராமத்துலேருந்து நாங்கள் வரோம். என்னுடைய சகோதரிக்காக திருமண தடைக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருந்தோம். கடந்த மாதம் நாங்கள் இங்கே வந்தோம். என் சகோதரிக்காக 10 வருஷமாக நாங்கள் அலைன்ஸ் பார்த்து திருமணத்துக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். முடிகிற மாதிரி வரும், அது தடையாகி நின்றோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கடந்த மாதத்தில் நாங்கள் வந்து ப்ரேயருக்கு போன 3 நாளில் கடவுள் ஒரு நல்ல ஒரு வரனை அவங்களே தேடி வரும்படி செஞ்சார். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். என் மகளுக்கு 26 வயசாயும் அவளுக்கு வந்து திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போது மாதம் என் கணவரும் என் பிள்ளையும் இங்கே ஜெபத்துக்கு வந்து பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் அப்படி நானும் அந்த வரிசையில் நின்றுட்டுருக்கும் போது இப்படியாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இந்த வருடம் திருமணம் ஒழுங்கானா கட்டாயம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. என் மகள் சொன்னால், அம்மா அங்கிள் எனக்காக ஜெபித்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, வேறு தேசத்திலிருந்து கொண்டு வரணும். அப்படியாக என் மருமகனை தேவன் வேறு தேசத்திலிருந்து கொண்டு ஜூலை 22ஆம் தேதி திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்க கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் கோவையில் நடந்த மீட்டிங்கு என்னுடைய சகோதரி மகளுக்காக ஜெபிக்கும்படி சகோதரியை போய் ஜெபிக்க சொன்னோம். அப்படியாக அவள் குடும்பத்திலும் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. ஆனால் 2 குடும்பங்களிலும் தேவன் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து எங்களை திருப்தி ஆக்கின கிருபைக்காக அவருக்கு நன்றி. சகோதரனுக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தில் என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்று நான் தேவ சமூகத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 24வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி கொண்டிருந்தான். இந்த வசனம் சொல்லுகிறது, ராத்திரியிலே எழுந்திருந்திரு. யாக்கோபு ஒரு நாள் ராத்திரி தன்னுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், தன்னுடைய வேலைக்காரிகள், தன்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு செட்டில் ஆக வர்றான். அப்பொழுது அந்த யோர்தான் நதி, அதை யாப்போக்கு நதிக்கரை என்று சொல்வார்கள், அந்த குறிப்பிட்ட பகுதி, அந்த நதியை கடந்து தன்னுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் வேலைக்காரிகளையும் அந்த நதிக்கு அப்புறத்திலே உட்கார வச்சுட்டு ராத்திரி தனியாக உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்தான். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தனிமையாக இருந்த நேரத்திலே ஆண்டவரே அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். இன்றைக்கு ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நீ ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தை நீ ஒருவேளை தனியாக கூட இருக்கலாம். நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு துணை இல்லையே, எனக்கு வாழ்க்கை துணை கிடைக்கலையே, இப்போ தான் எனக்கு தெரியுது தனிமை எவ்வளவு கொடுமையானது என்று சொல்லி ஒருவேளை நீ அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு 40 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, 38 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் தனிமையாக இருக்கிறேனே, இல்லாவிட்டால் இள வயதிலே நான் விதவையாகி நான் தனிமையாக இருக்கிறேனே, ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறேனே, அதுவும் இந்த கொரோனா காலங்களில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் தனிமையில் ரொம்ப வாடுகிறேனே என்று நீ அழுது கொண்டிருக்கலாம். ராத்திரி வேளையில் உன்னுடைய தனிமை உன்னை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையிலே இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இந்த யாக்கோபுக்கு என்ன மனவேதனை தெரியுமா? அவனுக்கும் ஒரு பெரிய வேதனை. மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தனியாக உட்கார்ந்து விடுகிற பொழுது தனக்கு என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு பயங்கரமான பயமும் திகிலும் அவனை பற்றி பிடித்து கொண்டிருந்தது. காரணம், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர அபிஷேகத்தை வாங்கினான். அவனுடைய தகப்பனுடைய கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதன் நிமித்தம் யாக்கோபின் மேலே என்னுடைய அண்ணனாகிய ஏசா பயங்கர கோபமாக இருக்கிறான். பல வருஷங்கள் அவன் ஊருக்கே வரல, இப்போ ஊருக்கு வர்றான். அடுத்த நாள் காலையில் தன்னுடைய சகோதரன் ஏசா நிமித்தம் தனக்கு கேடுபாடு வந்து விடுமோ, அவன் வந்து தன்னோடு சண்டை போட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை
அழித்து விடுவானோ, தன்னை அழித்து விடுவானோ, ஒரு பயங்கரமான பயத்தோடு உட்கார்ந்திருந்தான். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை உனக்கு ஒரு மரண பயம் இருக்கலாம். வியாதியில நான் செத்து போயிடுவேனா, இல்லாவிட்டா இந்த கடன்லே நான் செத்து போயிடுவேனா, இந்த கேஸில் நான் செத்து போயிடுவேனா, இந்த கேஸ் எனக்கு எகெயின்ஸ்டா மாறிவிடுமா என்றெல்லாம் சொல்லி பயந்து நடுங்கி அந்த நிமித்தம் நீண்ட நாட்களாக உனக்கு சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழிப்பதற்காக இல்லை, உன்னை வாழ வைக்க அவன் பக்கத்தில் ஆண்டவர் வந்து உட்கார்றார். நீங்கள் நினைக்கலாம், என் அண்ணனுக்கு எனக்கு பயங்கர பகை, அவன் ஒருவேளை என்ன கொன்னுருவானோ, என்னுடைய பார்ட்னருக்கு எனக்கும் பயங்கர பகை, ஆள் வச்சு என்ன கொன்னுருவானோ, எனக்கு கேடுபாடு பண்ணி விடுவானோ, இல்லாவிட்டால் இந்த கேடுபாடுகளுக்கு காரணம் அவன் தான் மந்திரவாதம் பண்ணிட்டானோ என்றெல்லாம் சொல்லி ஏதோதோ காரியங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய். என் இயேசு சொல்கிறார், அன்றைக்கு கலங்கி கொண்டிருந்த யாக்கோபுக்கு பக்கத்தில் அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் இருந்து நைட்டெல்லாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இன்றைக்கு ராத்திரி முழுவதும் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து கொண்டு நீங்கள் ஒருவேளை தூங்க போனா கூட, இல்லாவிட்டால் அடுத்த வேலையை கவனித்துக் கொண்டிருந்தால் கூட, இரவு முழுவதும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட நேரத்தை செலவழிப்பார். காலையில் ஆண்டவர் என்னை விட்டுருன்னு சொல்றார், விடமாட்டேன்னா என்ன வேணும்னு கேட்டார், என்ன பிளஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்கள் இந்த ராத்திரி வேளையில் அவங்க தலையில் கையை வச்சு, என்னை ஆசீர்வதிக்காமல் நீங்கள் போயிடாதீங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்காமல் உங்களை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே, பிடிவாதம் பண்ணி யாக்கோபை போல இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, தலையில் கையை வச்சு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடுத்தது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கடந்து போனார். நடந்தது என்ன, இவனுக்கு தீங்கு செய்வானோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அண்ணனுடைய இருதயத்தை இரவோடு இரவாக மாற்றினார். இன்றைக்கு ராத்திரி உனக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். எல்லாம் மாற்றினார். காலையில் தீங்கு செய்ய நினைத்து அவனுடைய அண்ணனாகி ஏசா சமாதான உடன்படிக்கை பண்ணினான். ஆதியாகமம் 33:4 சொல்லுகிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். பாச பிணைப்பு. இன்றைக்கு பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைக்க விரும்புகிறார். இந்த இரவு ஜெபத்தின் நிமித்தம் ஒருவேளை என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டார், என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக கிடக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறாயே, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி கேட்டோம். 9 வருஷமாக தன்னை விட்டு பிரிந்து போன கணவன் நிமித்தம் ரொம்ப மன உளைச்சல்ல ஒரு சகோதரி எப்படியாவது ஐயாட்ட பேசி எனக்கு ஜெபிக்கணும், தன்னுடைய நம்பரை கொடுத்துருந்தாங்க. மெயில் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. மெயிலாக லெட்டரானு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த சகோதரிக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா தனிமை என்னை ரொம்ப வாட்டுது ஐயா, நிறைய பேர் நான் ரீமேரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, ஆனால் ஒரு புருஷனோட வாழ்ந்தனா இன்னொருத்தவங்க கூட வாழ எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சர்ச்சில் கஷ்டத்தில் நஷ்டத்துலேயும் கூடவே இருப்பேன், என் புருஷனுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் 9 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் புருஷனை என் கூட ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆண்டவர் அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு இரவோடு இரவாக தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் உன் புருஷனுடைய இருதயத்தை திருப்புவார். மறுபடியும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து அடுத்த மாசத்துக்குள்ளால நீ கன்சீவ் ஆகி அருமையான பிள்ளைக்கு தாயாக மாறுவாள். ஆண்டவர் உனக்கு அருமையான கற்பத்தின் கனியை உன் கற்பத்தில் வைப்பார். ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன தெரியுமா? அத்தனை வருஷமா பிரிந்திருந்த அவளுடைய புருஷன் திடீர்னு பார்த்தா அடுத்த 2 நாளைக்குள்ளால, அதான் சொன்ன விடுகிற பொழுது உங்களுக்கு அற்புதத்தின் பொழுது, பிரிந்திருந்த அந்த குடும்பம் ஒன்றாக இணைஞ்சு அவர் வந்து சொன்னார், கோர்ட்டு நம்மளை பிரித்து வச்சிருக்கலாம், பரலோகம் நம்மளை ஒரு நாளும் பிரிக்காது. கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கியிருக்கலாம், பரலோக கோர்ட்டில் நமக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, நம்ம இணைஞ்சு வாழலாம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்ம ஆண்டவர், அவர் காட் இஸ் ப்ராமிஸ் கீப்பிங் காட். அதே போல் அதே மாதம் கன்சீவ் ஆகி உங்களுக்கு அருமையான ஒரு கற்பத்தின் கனியை தன்னுடைய உதிரத்தில் தாங்கி கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயாக கர்த்தர் அவளை வைத்திருக்கிற உளவு சாட்சிகள்
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிரிவினை இருந்தால் எல்லா பிரிவினை ஆவிகளை மாற்றுகிறார். ஒருவேளை நீயும் தனித்திருந்த யாக்கோபை போல நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஏற்ற துணை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை தான், எனக்கு ஒரு வாழ்வு தாரம். நீங்கள் கேளுங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஒருவேளை பெண் பார்த்துட்டு போயிருப்பாங்க, பொண்ணு பிடிக்கலைன்னு சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் இரவோடு இரவாக பேசுவார், பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனால் மாப்பிள்ளை பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கலாம். நாளைக்கு ஆண்டவர் மாற்றுதலான செய்தியை கொடுப்பார். எல்லா தடைகளை உடைச்சி ஆண்டவர் நல்ல ஒரு அதிசயத்தை செய்வார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த இரவு ஜெபம் அவருடைய பயத்தை நீக்கி பிரிந்து போன குடும்பத்தை ஒன்றாக இணைத்து சமாதானமான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தது போல உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிக்கல்கள், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பிரிவினைகள், சொத்து போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றி அற்புதம் செய்வார். மூன்றாவதாக சபையாருடைய இரவு ஜெபமும் நடந்த அதிசயம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபையார் கூடி ஜெபித்தார்கள். எதுக்காக தெரியுமா? ஜெயிலில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12:6 சொல்லுகிறது, ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். ராத்திரி அவன் ஜெயிலுக்குள்ளால தூங்கிட்டு கிடக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த சபையார் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலர் 12:5 சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நைட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெயிலில் இருக்கார். அவரை விடுதலையாக்கும்படி ஒரு சபை, ஒரு சர்ச் முழுவதுமாக சேர்ந்து, ராத்திரி தேவாலயம் மூடப்பட்டிருந்தாலும் ஒரு வீட்டிலே, யாருடைய வீட்டிலேன்னு பார்த்தாச்சுன்னா யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா ராத்திரி தேவாலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்குள்ளே கூடினார்கள். இன்னைக்கு லாக்டவுன் நிமித்தம் தேவாலயம் அடைக்கப்பட்டிருக்கலாம், உன் வீடு திறந்துதான் இருக்கிறது, உன் அறை திறந்திருக்கிறது. எல்லா ஜெபக்கூடங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், உன் வீடு திறந்திருக்கு. அன்னைக்கு தேவாலயத்தில் போய் ஜெபிக்க முடியல அப்படின்றதுக்காக எங்களுக்கு ஜெபிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இவர்கள் நினைக்கல, இருக்கிற நிலைமையில ஜெபித்தார்கள், இருக்கிற இடத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கும் இருக்கிற இடத்தை பயன்படுத்தி தான் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்துச்சு? அநேகர் கூடி அந்த ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இரவோடு இரவாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12:13 சொல்லுகிறது, பேதுரு வாசற் கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். ஸ்பாட் மிரக்கிள். ராத்திரி ஃபுல்லா சபையார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே ராத்திரியிலே அதே எந்த பேதுருக்காக ஜெபிச்சாங்களோ அவன் வீட்டை தட்டுறான். ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவங்க நினைச்சே பார்க்கல என்ன நடந்தது. இவர்கள் ஜெபித்த மாத்திரத்திலே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பி, படுத்து கிடந்த பேதுருடைய விலாவை தட்டி எழும்பு அப்படின்னார். எழுப்பி எல்லா சிறை கதவுகள், அதன் பிறகு 4வது வாசல் வரைக்கும் தேவதூதன் திறந்து விட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு தேவதூதன் போயிட்டான். இவன் நேர அந்த வீட்டை தட்டும் பொழுது ரோதை என்கிற பெண் அந்த வீட்டில் அந்த கதவு வழியாக பார்க்கும் பொழுது பேதுரு நின்று கொண்டிருக்கிற ஒரே ஆச்சரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 12:16 சொல்லுகிறது, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். இந்த இரவு நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பிரமிக்கத்தக்க நிறைய அற்புதங்கள் நடக்க போகிறது. அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. அவர்கள் கதவை திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இன்னைக்கு நைட்டு முடிச்சு நாளைக்கு காலையில கதவை திறங்க, பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் நடக்க போகிறது. ஒரு காரியம் நடக்க போகிறது. ஆண்டவர் செய்வேன்னா கண்டிப்பா செய்வார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் நடக்க போகிறது. ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க. காலையில் அல்ல, அன்றைக்கு இரவோடு இரவாக
ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் பேதுருவை கொண்டு வந்தார். அதற்காக ஒரு தேவ தூதனை அனுப்பி காரியங்களை நடப்பித்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலே என்ன அதிசயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது பேதுருடைய விடுதலை. அந்த விடுதலை கிடைக்கப்பெற்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வந்தது. தானியேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு அதே வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயம், ஆண்டவருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைத்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சபையார் எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க ஊழியக்காரனுக்காக. இன்றைக்கு சபையார் எத்தனை பேர் வீடுகளிலே ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறீர்கள்? கட்டாயம் இன்றிலிருந்து ஊழியக்காரனுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்கும் அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக கஷ்டங்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. தயவு செய்து அதை புரிந்து கொண்டு ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். அந்த ஊழியக்காரர்கள் நிமித்தம் உங்களுக்கு பிரமிக்கத்தக்கதான நிறைய நல்ல செய்திகள் வரப்போகிறது. நாளைக்கு காலையில் கதவை திறக்கும் பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ராத்திரி அந்த ரோது என்கிற பெண் போய் சொல்லி அவங்க நம்ப முடியாத அற்புதங்கள் நடக்கும். பேதுரு வெளியே வந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ரோதை போய் சொல்லுகிறா. ஆனால் அவங்களால நம்ப முடியலை. இப்போதானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இது ராத்திரி நேரத்தில் தானே. அப்படியே அவர்கள் அவனை விடுதலை செய்தாலும் காலை தானே விடுதலை செய்வார்கள். இந்த ராத்திரி எப்படி அவர் வர முடியும்? நம்ப முடியாத காரியங்கள் அதுதான் ஆண்டவர் செய்வார். நடுக்கடலாயிருந்தாலும் 4ஆம் ஜாம வேளையாயிருந்தாலும் தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் கிரியைகளை நடப்பித்தார். இரவோடு இரவாக சபையாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். அத்தனை ஜெபங்களுக்கும் இன்றைக்கு பதில் கிடைத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் கேட்ட அத்தனை ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துறார். அவங்க குடும்பத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஒரு முறை ஒரு மஞ்சுளா என்கிற ஒரு மகளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போது கார்டு கொடுக்கறதுக்காக வேண்டி அன்பரின் பாதத்தில் நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு வந்திருந்தான். அவள் கண்ணீரோடு இந்த அழுதுகிட்டே கார்டை கொடுத்தா. நான் கேட்டேன், ஏம்மா அழுற? உனக்கு திருமணம் நடக்குது, நல்ல விஷயம் தானே, எதுக்கு அழுற? அப்போ அவள் சொன்ன காரியம், ஐயா எனக்கு மேரேஜ் நடக்கிறது சந்தோஷம், ஆனால் நாங்கள் ட்வின்ஸ் ரெட்டை பிள்ளைங்க. என் கூட பிறந்தது ஒன்று, நான் மஞ்சுளா, என்னுடைய கூட பிறந்தது தம்பி ஒருத்தன். ஆனால் அவன் பல மாதங்களாக வீட்டை விட்டு போய் எங்கே இருக்கிறான்னு தெரியல, உயிரோடு இருக்கானான்னு தெரியலை. நானும் அவனும் தான் உண்டு வீட்டில், அதுவும் ரெட்டை பிள்ளைங்க நாங்கள். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவன் கல்யாணத்துக்கு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலை. அதான் எனக்கு கல்யாணம் நடக்க போகிற அந்த சந்தோஷம் கூட எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க மஞ்சுளாவும் அவளுடைய தாயார். அப்போ அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சந்தோஷமாக இல்லற வாழ்க்கைக்குள்ளே அவள் போனோம், கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு பெரிய அவமானம் வர இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சிங்களேன். அதே போல் மஞ்சுளாவுடைய வாழ்க்கையிலும் அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கும்படி அவருடைய சகோதரர் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தூதர்களை அனுப்பி காரியங்களை நடப்பிக்கிறவர். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்களில் அப்படி தான் நடந்துச்சு. ஒரு தூதனை அனுப்பினார், ஜெயிலுக்குள்ளால கிடக்கிற பேதுருவை விடுதலையாக்கும்படி தூதனை அனுப்பினார். அதே போல் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அன்பரின் பாதத்தில் முடித்து தனி ஜெபத்தில் ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அவளுக்காக ராத்திரி நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு 7-8 மணி இருக்கும். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே அன்பு மகன் யோவான் எங்கே இருந்தாலும் அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டு, அவன் என்ன கோபத்தில் இருந்தாலும் இன்றைக்கு அவனுக்காக ஒரு தூதனை நீர் அனுப்பும். நாளைக்கு நேரம் விடியும் பொழுது இவங்க டோரை திறந்து பார்த்தா யோவான் வீட்டில் நிற்கணும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். அப்படியே சைடில் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். நான் அடிக்கடி கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். கரெக்டாக அந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏரியா தான் காட்டுறாரு ஆண்டவர். கோயம்புத்தூர் பக்கம் தான் காட்டுறாரு. காட்டிட்டு ஒரு கேண்டீன் மாதிரி ஒன்று, ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டுட்டு ஒரு பையன் அழகாக நிறைய பேருக்கு ஆகாரம் கொண்டு கொடுக்குற சப்ளை பண்ணுகிறதை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் இதனுடைய ரகசியம் என்ன? ஆண்டவர் சொன்னார், அவன் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறான், கேண்டீனில் வேலை செய்கிறான். அவன் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நீ இப்போ உனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அதை கொண்டு போய் விளம்பிட்டு இருக்கிறான் அப்படின்னாரு. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இன்றைக்கும் நீர் காரியங்களை வெளிப்படுத்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறீர், ஜனங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு
இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இதே வெளிப்பாட்டை அப்படியே நான் அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்ல, நான் இப்படி ஒரு தரிசனம் பார்க்குறேன், கோயம்புத்தூரில் தான் அவன் இருக்கிறான், இது மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு கேண்டீனில் இருக்கிறான், ஆண்டவர் இந்த தரிசனத்தை காண்பித்தார். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்த ஆண்டவர், கண்டிப்பாக அவனை கொண்டு வருவீங்க, இல்லைன்னா நீங்கள் தரிசனத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு தேவதூதனை அனுப்பும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன். கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நீ டோரை திறக்கும் பொழுது உன் வீட்டுக்கு முன்னால் உன் தம்பி நிற்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு வர்றோம், சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வர்றோம். இவளுடைய ஃபோன் தான் முதல் ஃபோன். ஐயா பிரைஸ்லாம் நாங்கள் பார்க்குறது கனவா நனவா தெரில, மஞ்சுளா சொல்கிறா யோவான் வீட்டுக்கு வந்துட்டான், ஒரே சந்தோஷம் அவங்களுடைய பெற்றோருக்கு. வீடு அப்போ தான் கல்யாணம் களை கட்டிடுச்சு. நான் சொன்னேன், திங்கக்கிழமை காலையில் அவனை ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டேன். கோயம்புத்தூரில் தான் எவ்வளோ நாள் இருந்தேன், எனக்கு சில கஷ்டம், வீட்டில் கோவம், அதனால் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வெறுத்து போய் செத்தா கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியலை, நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், எனக்கு எங்கள் அக்காவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணுன்னு எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க பேரில் எங்கள் அம்மா அப்பா பேரில் வெறுப்பாக இருந்தனோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே வந்தது. என்னை அறியாமலே நான் டியூட்டியில் இருக்கும் பொழுது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை பிடிச்சி கொண்டு முதலாளிகிட்ட விட்டாங்க. என்னப்பா ஏன் ஏங்கி அழுற? சார், எனக்கு உடனடியாக எங்கள் அம்மா அப்பாவையும் எங்கள் அக்காவையும் பார்க்க ஊருக்கு போனோம். எந்த ஊருப்பா? சென்னை. உடனே போனேன் ஐயா. உடனடியாக டியூட்டியிலேருந்து அவனை விலக்கி அவனுக்கு தேவையான பணங்களை கொடுத்து நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கோ ட்ரெயினை பிடிச்சி காலையில் நான் வந்து இறங்கி வந்து எங்கள் அக்காவையும் எங்கள் அப்பா அப்பாவை நான் பார்த்தேன்னு சொன்னேன். நாங்கிட்ட நீ எங்கே வேலை செய்துட்டு இருந்த? கேன்டீனில் வேலை செய்தாண்ணா. என்ன ட்ரெஸ் போட்டிருந்த நீ அன்னைக்கு 8 மணிக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னால், எங்களுக்கு கேன்டீன் யூனிஃபார்மே பிளாக் பேண்ட்டு ரெட் கலர் டிஷர்ட்டுன்னா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அந்த மகளுக்கு ஆசை, என் கல்யாணத்தில் என் தம்பி கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அவருடைய ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு சபையை அர்ப்பணித்த நைட்டு ஊக்கமாய் ஜபித்தார்கள். கதவை திறந்து பார்க்கும் பொழுது யாருக்காக ஜபித்தார்களோ அவர் நின்று கொண்டிருந்தார். வேதத்தில் இருக்கிற காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் இன்றைக்கும் தத்ரூபமாக அப்படியே அதை சொல்லி கிளைம் பண்ணும் பொழுது நடக்கிறது. என் ஆவியில் மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த கண்களில் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்களுக்கு அப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவள் கண்ணீரோடு அன்னைக்கு வந்தா. ராத்திரி 8 மணிக்கு முழந்தாள், படிட்டு அன்பரின் பாதத்தில் அழுறாள். என் தம்பி எனக்கு வேணும், என் தம்பியோட சேர்ந்து என் கல்யாணம் நடக்கணும், அவன் கண்டிப்பாக கல்யாணத்தில் இருக்கணும். இரவு ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு நேர்த்தியாய் கண்டது. அதன் பிறகு தன்னுடைய சகோதரன் இணைந்து அந்த திருமணம் மகிமையாய் நடந்தது. இன்றைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வேளை நீ என்ன காரியத்தை குறித்து இந்த ராத்திரி வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன காரியம் நிறைவேறலை? உன்னுடைய சந்தோஷத்தை பறித்த சம்பவம் தான் என்ன? உன்னுடைய சந்தோஷத்தை குழி தோண்டி புதைத்த சம்பவம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல முடிஞ்சால் முழங்கால்களை தாழ்த்துங்க, இல்லைன்னா அப்படி எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் 2 கரங்களை அப்படியே கூப்பிக்கொள்ளுங்கள். சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் வேறு எங்கும் அல்ல, இப்பொழுது உன் வீட்டிலே இறங்கி வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி நடுராத்திரியிலே நதியளவு கண்ணீர் விட எல்லா தெருக்கனின் முனைகளிலும் மூர்ச்சித்து கிடக்கிற, சாகர நிலைமையில் கிடக்கிற, கொரோனாவில் கிடக்கிற ஜனங்களுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு என்று சொன்னார். நடு சாமத்தில் எழுந்திரு ஜெபம் பண்ணு என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த நள்ளிரவு வேளையில் என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்னோடு சேர்ந்து. என் பிள்ளைகளுடைய கரங்கள் இப்பொழுது கூப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு இறங்கும். அன்றைக்கு நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி துதித்து மகிமைப்படுத்தி ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் இறங்கி வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னம் அங்கு இறங்கி வந்தது. தேவ தூதனை நீர் அனுப்பினீர், அந்த இடம் அசையும்படி செய்தீர்.
அந்த இடத்தை அசைத்தீர். இப்பொழுதும் அசையாமல் இருக்கிற என் பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் அசைந்து போகட்டும், எல்லாம் தெரிபட்டு போவதாக. அசையாமல் இருக்கிற சில வாலிப பிள்ளைகளுடைய புருஷன்மார்களுடைய இருதயம் இன்றைக்கு அசைக்கப்படட்டும். கல் நெஞ்ச புருஷன் என்று சொன்ன அந்த நிலைமை மாறட்டும். கல் நெஞ்சு மனைவி என்கிற நிலைமை மாறட்டும். கல் நெஞ்சு மாமியார் என்கிற நிலைமை மாறட்டும். கல் நெஞ்சம் கொண்ட மருமகள் என்கிற நிலைமை மாறட்டும். இந்த இருதயம் கனியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கனியும்படியாக அசையட்டும். அசையாத கழுத்துகள் அசையட்டும். அசையாத இருதயங்கள் அசையட்டும். இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு எல்லாருடைய கட்டுகள் கலண்டு போனது. என் பிள்ளைகள் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரீக கட்டுகள், செய்வினை கட்டுகள் எதுவாக இருந்தால் எல்லாம் இப்பொழுது கலண்டு போவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா தந்திரங்கள் வாய்க்காமல் போகட்டும். தந்திரமாய் சிக்க வைத்த கோர்ட்டு கேஸுகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கட்டும். கட்டுகள் எல்லாம் கலண்டு போவதாக. சிறையிருப்பிலிருந்து விடுதலை வருவதாக. எல்லா சிறையிருப்புகள், பாவத்தின் சிறையிருப்பு, அசுத்தத்தின் சிறையிருப்பு, தேவையில்லாத தொடர்புகளின் சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, சாபத்தின் சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அன்றைக்கு இரவோடு இரவாக அந்த ஜெயிலருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்க என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மகிமை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய சிந்தனையின் கட்டுக்கள், புத்தி பேதலிக்கிற ஆவிகள் வெளியேறுகிறது. சிந்தனையின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிற தெளிந்த புத்தி உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனதிலே காணப்படுகிற கட்டப்பட்ட இருதயம் திறக்கப்படட்டும். கட்டப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. தனித்திருந்த யாக்கோபை சந்தித்து அவனுக்கு அற்புதம் செய்து பிரிந்து போன குடும்பத்தை இணைத்து அவனுடைய பயத்தின் ஆவியை விலக்கின ஆண்டவர் இப்பொழுது பயத்தின் ஆவியோடு இருக்கிற என் பிள்ளைகளுடைய எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தும். மரண பயம் மாறட்டும். கொரோனாவை குறித்த பயம் மாறட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் மாறட்டும். கடன்காரர்களை குறித்த பயம் மாறட்டும். எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துவீராக. பயந்து கொண்டிருந்த யாக்கோபுக்கு அடுத்த நாள் காலையில் நல்ல செய்தி கொடுக்கும்படியாக அவனுக்கு விரோதமாயிருந்த அவனுடைய சகோதரனை சமாதான உடன்படிக்கை செய்ய வைத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்து என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் சந்தோஷப்படுத்துகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளை நாங்கள் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு இரவே என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. தனிமையாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த யாக்கோபை போல தனிமை உணர்வில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு அந்த தனிமை உணர்வு மாறும்படிக்கு ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள் நல்லபடியாக நடக்கட்டும். விட்டு போன புருஷன் என் அன்பு பிள்ளைகளோடு இணையட்டும். விட்டு போன மனைவி வந்து இணையட்டும். பிள்ளைகள் வந்து இணையட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. குடும்பம் சமாதானத்தை காணட்டும். எல்லா குடும்ப பகைகளுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீ சொன்னீர், தானியேல் ஜெபித்த பொழுது அதன் நிமித்தம் தானியேலுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறினது என்று சொன்னீரே. தானியேலுடைய இரவு ஜெபத்தை மதித்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய இந்த ராத்திரி ஜெபத்தை, இரவு ஜெபத்தை ஆண்டவர் மதித்து விடுகிற பொழுது தானியேலுக்கு பெரிய அதிகாரி பதவி கிடைத்தது போல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். கீழ்மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும். தொழிலிலே நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு தொழில் உயர்வுகளும் மேன்மைகளும் லாபங்களும் உண்டாகட்டும். கடன்கள் அடைக்கப்படட்டும். என் பிள்ளைகளுடைய ஊழியத்தில் பெரிய சிறப்பு உண்டாகட்டும். அன்றைக்கு ஞானிகளோடு நாங்களும் அழிந்து போகாதபடிக்கு என்று சொல்லி ஜெபித்த அந்த தானியேலின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அநேகர் கொரோனாவில் மரித்து போய் கொண்டிருக்கிறார், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று இந்த ராத்திரி வேளையிலே என் பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அடுத்த நாள் காலையில் அழிவல்ல வாழ்வு கிடைத்தது. இப்பொழுதும்
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தார் யார் யார் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் கஷ்டப்படுறாங்க, யார் யார் மரணத்தோட போராடி கொண்டிருக்கிறார்கள், அழிந்து விடாதபடிக்கு இரவிலே ஜெபித்த அந்த தானியேலின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு காலையிலே அவர்களுக்கு வாழ்வு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மரண கட்டுகள் அறுத்தறியப்படுவதாக. தானியேல் மேலும் அதே நேரத்தில் அந்த ஞானிகள் மேலும் பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த அத்தனை ஞானிகளின் மேலே இருந்த அத்தனை மரணக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல இவர்கள் குடும்பத்தார் மேல் இருக்கிற எல்லா மரணக்கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். டிவைன் ஹீலிங் உண்டாகட்டும். கொரோனாவுக்கும் வியாதிகளுக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பஞ்சங்களுக்கும் கடன்களுக்கும் தற்கொலை எண்ணங்களுக்கும் விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, நீ சொன்னேன் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்களிலே சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ராத்திரியிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு கண்கள் பெரிய பிரமிக்கத்தக்க அற்புதத்தை கண்டது. அவர்கள் யாருக்காக ஜெபித்தார்களோ அந்த பேதுரு வந்து வீட்டில் நின்றது போல இப்பொழுதும் என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நாளைக்கு காலையிலே என் பிள்ளைகள் கதவை திறக்கும் பொழுது, கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்பதாக. பேதுருவை நேரடியாக அவர்கள் கண்டது போல அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் ராத்திரி முழுது வந்து சபையார் ஜெபித்தார்கள். அதே நேரத்தில் அதே காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து பேதுருவை நேரடியாய் கொண்டு வந்தீர். என் பிள்ளைகளுக்கும் அப்படியே அற்புதங்கள் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு என்கிற பேழைக்குள்ளே என் பிள்ளைகள் சுகமாய் தங்கியிருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.